பாஜக கூட்டணியால தான் நான் தோற்றேன், நான் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா நான் தோற்றிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அங்க கொஞ்சம் தவற விட்டுட்டாங்க, அங்க அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல, அவங்களோட ஐடி டீம் ஸ்ட்ராங்கா இல்ல, அவங்களோட ஐடி விங் சரியா இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே பொதுமக்களுக்கு சென்று சேர்ந்துச்சா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பாஜக கூட்டணி இருப்பதனால விஜய்க்கு போனதால பார்க்கப்படுது. இருக்கக்கூடிய தலித்துகள் சிறுபான்மையினர் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா இந்த கட்சி ஆரம்பித்த பின்பு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் திமுகவினுடைய அந்த பெண் நிறுவனம் சார்ந்து இயங்கக்கூடிய சமூக வலைதளங்களை விஞ்சக்கூடிய அளவுக்கு அவர்களவே அச்சப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னிலையில தாவேகா இருக்கிறாங்க, அதிமுக 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எப்பவுமே 2ஆம் இடத்துல இருக்கிறவங்க திடீர்னு முதலிடத்துக்கு போவாங்க, முதலிடத்துல இருக்கிறவங்க கீழே இறங்குவாங்க. பைதபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். நான் ரங்கபாண்டி. நம்ம இன்னைக்கு களம் என்ன எப்படி போயிட்டு இருக்கு, முடிவுகள் என்ன கொடுக்குறாங்க, மக்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம், அதிமுக இந்த வாட்டி தேர்தலில் முடிவு அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பா போக வேண்டிய இடம் இல்லையானே. ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றம்ங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. திமுகனா அடுத்த அதிமுக அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கான தேர்தல் தான் இது. இந்த இடத்துல விஜய் அவர்கள் ஃபேக்டர் வந்ததுனால இதெல்லாம் மாறிடுச்சா அப்படின்னா அதுக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. நிறைய காரணிகள் முக்கிய காரணமா இருக்கு. அதிமுக எங்கெல்லாம் லேங் ஆகுறாங்க, முக்கியமா பிஜேபி கூட அவங்க கூட்டணி வச்சது. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு நிலைங்கிறது தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல பிஜேபி கூட அவங்க கூட்டணி வச்சதுனாலயே நிறைய ஓட்டுகள் இழந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கூட அது தாவேகா பக்கம் திரும்பி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்புகளும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, பிஜேபியோட அதிமுகவுடைய அந்த கூட்டணிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அதிமுகக்கு? நிச்சயமா தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு ஒரு வருடத்துக்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வலுக்கட்டாய கூட்டணியாக தான் எல்லாமே ஊடகங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்ட பின்பு யாருமே எதிர்பார்க்கல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேல் அதிமுக பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னு சொன்ன பின்னாடி கூட யாரும் எதிர்பாராததான் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிச்சு. அதற்கு பின்பு கூட நிறைய சலசலப்புகள் கட்சிக்குள்ளே ஏற்பட்டுச்சு. அது தேர்தலும் எதிரொலிக்கும் சொல்லப்படுது. தமிழ்நாடு போன்ற முற்போக்கு பேசக்கூடிய மாநிலத்தில் பாஜக எதிர்ப்புன்றது ரொம்ப வலுவாக இருக்கிறது. இங்கே திராவிடம்ன்றதை ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சது ஒரு பின்னடைவாக தான் இப்போ கள நிலவரம் காட்டுது. ஏன்னா இப்போ அதிமுக கூட்டணியில் பாஜக கிட்டத்தட்ட 27 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. போட்டியிட்ட 27 தொகுதிகளில் ஒரு 2-3 தொகுதிகள்லாம் தற்பொழுது முன்னிலை, மற்ற எல்லா தொகுதிகளிலுமே பின்னடைவு செஞ்சிருச்சு. ஆனாலும் கூட அதிமுகவும் திமுகவும் நேரடியாக போட்டியிட்ட தொகுதிகளில் நிறைய இடங்கள் அதிமுக முன்னிலைக்கு திமுக பின்னடைவாக. அதனால இப்போ ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை தலித்து வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கு ஒரு திமுக மீதான ஒரு மக்களுக்கு எதிர்ப்பான ஒரு சூழல் இருக்கு. அது அதிமுகவுக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழல். அந்த சூழலை அதிமுக சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு சொல்ல. ஒருவேளை தாவேகா இருந்திருந்தாலும் கூட அதிமுகவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக வருவதற்கு முக்கிய காரணியாக சிறுபான்மை வாக்குகள். இந்த சிறுபான்மை வாக்குகள் தொடர்ந்து இந்த அதிமுக சரியாக, அதாவது பாஜக கூட்டணி இருப்பதனால விஜய்க்கு போனதால பார்க்கப்படுது. இருக்கக்கூடிய தலித்துகள் சிறுபான்மையினர் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களோட என்ன வெளிப்படையாவே சொன்னார், பாஜக கூட்டணியால தான் நான் தோற்றேன், நான் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா நான் தோற்றிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்பயும் கூட இருக்கிறாரு. ஸோ இது போன்ற காரியங்களை பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவும் அதிமுகவும் நேரடியாக போட்டியிட்ட தொகுதிகள், திமுகவும் கூட்டணிகளும் போட்டிட்டு, அதாவது அதிமுகவும் கூட்டணி கட்சிகளும் திமுக கூட்டணி கட்சி போட்டி தொகுதியில் அதிமுக முன்னிலையில் இருக்கு, நிறைய இடங்கள் முன்னிலையில் இருக்கு. பார்க்கலாம் பாஜக இருக்கக்கூடிய தொகுதிகளில் திமுக முன்னிலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒருவேளை இந்த எதிர்ப்பு வாக்குகள் தாவேகா போவது பதிலாக ஒரு திமுக, அதிமுகவும் பாஜகவும் தனித்தனி, அதாவது பாஜக கூட்டணியில் இல்லாமல் அதிமுக தனித்து நின்றாலோ அல்லது தாவேகா ஒருவேளை இருந்திருந்தாலும் கூட நிறைய தொகுதிகளை இப்போ இருக்கக்கூடிய இந்த 70-80 என்ற எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் இங்கே பார்க்கப்படுது. இப்ப கண்டிப்பா இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம். நான் இப்போ தாவேகாவை விமர்சனம் வச்ச விஷயமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிளஸ் பாயிண்டா இருந்ததுமே சரி, சோஷியல் மீடியா, அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாலுமே கூட அவங்களுக்கான ஃபுல் கேம்பெயினுமே அந்த சோஷியல் மீடியாவே பண்ணிருச்சு. விஜய் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு ஒரு மீடியா கம்பெனில தான் பண்ணணும், இல்லை ஒரு சேனல் ஆரம்பிச்சு அவர் அதை ப்ரொமோட் பண்ணணுங்கிற எந்த தேவைகளுமே இல்லை. நியூஸ் சேனல்ஸ் அவரை ப்ரொமோட் பண்ணதை தாண்டி சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பர்சன்
நெட்டிசன்ஸே நிறைய அவரை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வார்த்தை சொன்னார்னா அது போய் எல்லாருக்கும் போய் சேருதுங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்பதான் அது வந்து கேம்பெயினா இருக்கும். அதுதான் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும். கன்வின்ஸ் ஆவாங்க மக்கள் வந்து ஆமா இவர் சொல்றது எனக்கு சரி, இது எனக்கு வேணும் அப்படின்னு. ஆனா இந்த ஒரு விஷயம் அதிமுகல லேக் ஆச்சு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. என்ன காரணம்னா அவங்க நிறைய இடங்கள்ல களத்துல இருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் தான் முதல்ல சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு. 2 முறை சுற்றுப்பயணம் முடிச்சாரு. ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் போனாரு, மக்களை சந்திச்சாரு, பல்வேறு கூட்டங்கள் பேசினாரு, எல்லாரையும் பார்த்தாரு. களத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா ஆமா அதிமுக இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த டிஜிட்டல்ல சோஷியல் மீடியால அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அங்க எனக்கு ஒரு கேள்விக்குறி தான் வருது. ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது சோஷியல் மீடியா. இப்போ எல்லாருமே ஃபோன் தான், வயது வித்தியாசம் இல்லாம எல்லாருமே வந்து நம்ம ஃபோனை தான் யூஸ் பண்றாங்க. அது மூலியமா ஒரு கேம்பெயின் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அதையும் அவங்க பண்ணியிருக்கணும். அங்க கொஞ்சம் தவற விட்டுட்டாங்க. அங்க அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல, அவங்களோட ஐடி டீம் ஸ்ட்ராங்கா இல்ல, அவங்களோட ஐடி விங் சரியா இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனுடைய பிரதிபலிப்பு கூட இன்னைக்கு இந்த முடிவுகளுக்கு காரணமா இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா இப்ப வந்து இந்த 2024 தேர்தல் படி எல்லா கட்சிகள், அதாவது தாவேகா, திமுக, அதிமுக, நாம் தமிழர், இந்த எல்லா கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதிகள் பார்க்கும்பொழுது அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ரொம்பவே முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த திமுக ஆட்சியில் மக்கள் ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமத்தில் இருக்கீங்க, உங்களை இந்த சிரமத்தை ஈடுகட்டுவதற்கு ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வந்துடும். அதுபோல் அந்த மகளிர் உதவித்தொகை 2,000 ரூபாய், அதுக்கப்புறம் முதியோர் உதவித்தொகை உயர்வு, மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து, இது போல் பல்வேறு, அதாவது அரசு நிலங்கத்தில் குடியிருக்கிறவங்க மக்களுக்கு வந்துட்டு அரசினுடைய ஆட்சேபனை இல்லை என்றால் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொல்லிட்டு பல்வேறு முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனால் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே பொதுமக்களுக்கு சென்று சேர்ந்துச்சா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அதிமுக களத்தில் ஒவ்வொரு வீதியாக தெருவாக சென்று தங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையில் 234 தொகுதியிலும் கிட்டத்தட்ட 2 முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னாலும் கூட இங்கே இந்த 2026 தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய ஒரு இந்த தேர்தல் பங்காட்டி இருக்கு. அதிமுக சார்பாக பெண் என்ற நிறுவனம் தொடர்ந்து ஒரு சமூக வலைதளங்களை தங்களுக்கு சாதகமாக கட்டமைத்து தங்களுக்கு தன் வயப்படுத்தி வச்சிருக்கு. அதே போல இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள், அந்த ஊடகங்களையும் அந்த பெண் நிறுவனங்கள் தங்களுக்கு சாதகமாக வைப்பதாகவும் இங்கே அரசு விமர்சகர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நிறைய பத்திரிகையாளர்களும் அவங்களுக்கு சாதகமா பேசுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் வைக்கப்படுது. நாம் தமிழரும் ஓரளவுக்கு சமூக வலைதளங்கள்ல வலுவா இருக்காங்க. தாவேகா இந்த கட்சி ஆரம்பித்த பின்பு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் திமுகவினுடைய அந்த பெண் நிறுவனம் சார்ந்து இயங்கக்கூடிய சமூக வலைதளங்களை மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவர்களே அச்சப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற ஒரு நிலை அதிமுகவில் இருக்காண்டா கண்டிப்பா இல்லை. அடிமட்டத்தில் கட்சி ரொம்ப வலுவாக இருக்கிறது, தேர்தல் வாக்குறுதிகள் நல்லா இருக்கு, வேட்பாளர்கள் நல்லா இருக்காங்க. ஆனால் இந்த சாதனைகள் கடந்த 10 ஆண்டுகளில் செய்த சாதனைகள், தாலிக்கு தங்க போட்டு திட்டங்கள்லாம் மீண்டு வரப்போகுது, மடிக்கணினி திட்டம், சைக்கிள் திட்டம், இப்படி எல்லாமே வந்து மறுபடியும் வரப்போகுது. அதிமுக அமைஞ்சால் இதெல்லாம் கொடுக்க போகிறோம், 10,000 ரூபாய் வரப்போகுதுன்ற மாதிரியான திட்டங்களை சமூக வலைதளங்களில் இளம் தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வந்து அதிமுக தவறிவிட்டதோ அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு இன்னைக்கு இருக்கு. ஏன்னா பெரும் பகுதியான இளம் வாக்காளர்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்காங்க, முதல் வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ அதிமுக வயதானவங்க கூட நிறைய பேர் யார் போய் கூட்டத்துக்கு போறவங்க அதிகமா இல்ல மொபைல் மூலியமா பாக்குறவங்க அதிகமான்னு எடுத்து பார்த்தோம்னா மொபைல்ல பாக்குறவங்க தான். அதான் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ அதிமுகவுடைய பற்றி என்ன தெரியும், அதிமுக பற்றி தெரிஞ்சா தானே எம்ஜிஆர் என்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு சுயநிதி எல்லாருமே இன்னைக்கு தமிழகம் கல்வி வளர்ச்சியில் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்குது. சுயநிதி கல்லூரிகள் முக்கியம், அதை சுயநிதி கல்லூரிகளை கொண்டு வந்தது எம்ஜிஆர். அதுக்கு பெண்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பில் வந்துட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய பங்கு என்ன, அதற்கு பின்னாடி இந்த கொரோனா போன்ற காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு வந்தார். வரி வசூல், அதாவது வரி வருவாய் இல்லாத போது கூட அரசு ஊழியர்களுக்கு மாதமாக சம்பளம் கொடுத்தாரு. இது போன்ற விஷயங்களை பொதுமக்களுக்கும் சரி, இளம் தலைமுறைக்கும் சரி, புது வாக்காளர்களும் சரி கொண்டு போய் சேர்ப்பதில் அதிமுக களத்தில் காட்டிய வேகத்தை விட சமூக வலைதளங்களில் ஒரு சுணக்கம் காட்டியிருக்கு. அந்த சுணக்கம் தற்பொழுது அவர்களுக்கு எதிரொலிக்கும் விதமாக ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் வீரியமாக சமூக வலைதளம் செயல்பட்டிருந்தால், 2வது பாஜக கூட்டணி இது போன்ற தவிர்த்திருந்தால் நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம், களம் எப்படி வேணா மாறலாம். ஏன்னா இன்னும் ஒரு முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போதைக்கு முன்னிலையில தாவேகா இருக்கிறாங்க, அதிமுக 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எப்பவுமே 2ஆம் இடத்துல இருக்கிறவங்க திடீர்னு முதலிடத்துக்கு போவாங்க, முதலிடத்துல இருக்கிறவங்க கீழே இறங்குவாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் யார் வெற்றி வாய்ப்பை அடையறாங்க அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, களத்துல யார் வந்து எந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க, அதற்கான முடிவுகள் தான் மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்களா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத எங்ககிட்ட கமெண்ட் செக்ஷன் மூலமா தெரிவிச்சிருங்க. தொடர்ந்து எங்க சேனலை பார்த்துட்டே இருங்க, உங்களுடைய முடிவுகள் உங்களை வந்து சீக்கிரமா சேரும். நன்றி, வணக்கம். நன்றி.